சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகம் முன்பு தமிழகத்திற்கு தொடர்ந்து கல்வி நிதியை கொடுக்க மறுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தொடர்ந்து வழங்க மறுத்து வருகின்றது எனவும், சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதி 0 தான் வழங்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி தெரிவித்தார். சமகரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கான கல்வி நிதியை மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறது. அதாவது பீகாருக்கு 4000 கோடி கொடுத்துருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் முட்டை தான் கொடுத்துருக்காங்க. 000. தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில் 0, அதாவது முட்டை தான் மோடி கொடுத்துருக்காரு. அதுக்காண்டி இன்னைக்கு முட்டை அவருக்கு வழங்கும் ஒரு போராட்டமாக இன்னைக்கு மாணவர் காங்கிரஸ் தொடர்கிறது. இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தலைநகரமான சென்னையில் தலைமையகத்தில் சத்தியமூர்த்தி பவனில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடரும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் இதுவரை மாநகராட்சிக்கு 34.46 லட்சம் ரூபாய் சொத்து வரி பாக்கியை செலுத்தவில்லை என இணையத்தில் பதிவேற்றம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 25 ஆண்டுகளாக சொத்து மற்றும் பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சிக்கு வரி நிலுவையில் வைத்துள்ள நிலையில் தற்போது இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தாமரைப்பாக்கம் பயணிகள் பேருந்து நிறுத்தங்களை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் கோடுவெளி குமார், தாமரைப்பாக்கம் பாஸ்கர், பெங்கல் பாஸ்கர் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச பட்டாமனை மற்றும் இலவச வீடு கேட்டு வலியுறுத்தி திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருநங்கைகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்துள்ள நிலையிலும் அதனை நிராகரித்து திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கையில் உள்ள பிரபல கடை ஒன்று உள்ளூர் நகை வியாபாரிகளிடம் வாங்கும் நகை தரமற்றது என எக்ஸ்சேஞ்ச் செய்ய சென்ற வாடிக்கையாளர் ஒருவரிடம் கூறியதால் சிறுநகை வியாபாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து நகையை திரும்ப பெற்ற வாடிக்கையாளர் அந்த நகையை வாங்கிய உள்ளூர் கடைக்கு சென்று நகை தரமில்லை என கூறி முறையிடவே அந்த கடையின் உரிமையாளர் அந்த நகையை மத்திய அரசின் கீழ் இயங்கும் நகை மதிப்பீட்டு நிறுவனத்திற்கு எடுத்து சென்று வாடிக்கையாளர் கண்முன்னே நகையின் தரத்தை 916 என உறுதிப்படுத்தியுள்ளார். சென்னை வானகரம் பகுதியில் அர்ஜுனா ஆர்ச்சரி அகாடமி சார்பில் மாநில அளவில் வில்வித்தை போட்டியை விளையாட்டு மற்றும் ஆரோக்கியம் அகாடமியின் நிறுவனர் ராஜேஸ்வரி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தேசிய நிதி சேவை துறையும் யூனியன் வங்கியும் இணைந்து அனைவருக்கும் வங்கி சேவை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு வங்கி செயல்பாடு குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து லெவலில் வந்த அனைத்து சார்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த PMSBY, PMJJBY, APY அண்ட் ஜன்தன் அக்கௌண்ட், பாரத பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா அண்ட் பாரத பிரதமர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா மற்றும் ஜன்தன் அக்கௌண்ட், இதுக்கு தான் இந்த முக்கியமான இந்த கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கு. நல்ல முறையில் நடந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்காடு பகுதியில் விஜயகுமார் என்ற தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகி தாயின் உடலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தானமாக வழங்கப்பட்ட தாயார் வள்ளியம்மாளின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை அடுத்து மருத்துவமனையில் அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லாங்குப்பம் பகுதியில்
மின்சார டிரான்ஸ்பார்மர் பழுதை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காத ஆட்சியரை கண்டித்து வாடிய நெற்பயிர்களுடன் விவசாயி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் விவசாய நிலத்தில் கனமழையின் காரணமாக டிரான்ஸ்பார்ம் பழுதாகியுள்ள நிலையில் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயி போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி 33வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரி சுகாதார பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், முட்புதர்களை அப்புறப்படுத்தாமல் இருப்பதால் பாம்பு போன்ற விஷப்பூச்சிகளின் தொல்லை அதிகரித்துள்ளது எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க புதர்களாக முளைச்சிருக்கு. ப்ளஸ் அங்கே ஒரு பாலம் போட்டிருக்காங்க. பாலத்துக்கு மேலே இருக்க ஸ்லாப் எல்லாம் உடஞ்சிருக்கு. இந்த குழந்தைங்க போய் அந்த ஸ்லாபில் விளையாடும் போது கீழே விழுந்து இந்த குழந்தையோட கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஆனால் இதையும் போய் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க யாரும் கண்டுக்கவே இல்லை. அப்போது இதுக்காக தான் எங்களை முறையிட்டாங்க. தாவேகா சார்பாக நீங்கள் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். சப் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவரு கண்டிப்பாக இதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர்கிட்டயே சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த செடி முட்புதர்களை உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் எங்கள் கட்சி சார்பாக நாங்களே அதை எடுக்கவும் தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வோம்னு சொல்லியிருக்கோம். கோவை மாவட்டம் ஆலந்துறை பகுதியில் பேருந்தை முந்தி செல்ல முயன்ற கார் மீது 3 இருசக்கர வாகனங்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த இளைஞர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்ட அரசு பேருந்து இயக்கத்திற்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அப்பகுதி பள்ளி மாணவர்கள் பேருந்து ஓட்டுநருக்கு கை கொடுத்து நன்றி தெரிவித்ததை தொடர்ந்து தங்கள் பகுதிக்கு அரசு பேருந்து சேவை ஆரம்பித்ததற்கு மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். பஸ் நிறுத்தப்பட்டது. பஸ் நிறுத்தப்பட்டதுனால பொதுமக்களும் விவசாய மக்களும் ஏழை எளிய மக்களும் தேங்காய் உரிப்பவங்க மேஸ்திரி வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பகுதியில் பஸ் வசதி இல்லாமல் இருந்தது. அதை அறிந்து வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கும் போக்குவரத்து துறை மண்டல அதிகாரிக்கும் நாங்கள் மனு கொடுத்தோம். தொடர்ந்து நாங்கள் 2-3 முறை மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களும் எங்களுடைய மனுவை பரிசீலித்து போக்குவரத்து துறை அதிகாரி அவர்களும் எங்களுடைய மனுவை பரிசீலித்து இன்றைய நாளில் எங்களுக்கு பஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இது பள்ளி மாணவர்களுக்கும் விவசாய மக்களுக்கும் இங்கே ராமாலையிலிருந்து குடியாத்த வேலைக்கு சென்று வருபவர்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இது பள்ளி மாணவர்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் மாவட்ட ஆட்சியருக்கும் போக்குவரத்து துறை அதிகாரி அவர்களுக்கும் நாங்கள் மன நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டம் காருவள்ளி ரயில் நிலையம் பகுதியில் கீழே கிடந்த 12 கிலோ கஞ்சாவை கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் தீவெட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் இல்லம் தேடி மருத்துவம் திட்ட முகாமில் இரத்த அழுத்த பரிசோதனை செய்து கொண்டார். பின்னர் இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தில் பணிபுரியும் பெண்களின் குறைகளை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சங்கரநாராயண சுவாமி கோயிலில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு கோமதி அம்மனின் தங்க சப்பர வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பெரியகாட்டு சாகை கிராமத்தில் இளைஞர்கள் மத்தியில் கபாடி போட்டியினை ஊக்குவிக்கும் விதமாக தனவேல் பிரதர்ஸ் நடத்தும் 19ஆம் ஆண்டு கபாடி போட்டி நடைபெற்றது. இந்த கபாடி போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 52 கபாடி அணிகள் கலந்து கொண்டன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கடநாடு கிராமத்தில்
33 கிராம படுகரின மக்கள் ஒன்றிணைந்து தெப்பப்பா என்று அழைக்கப்படும் அறுவடை திருவிழாவை தங்களது கலாச்சார உடையணிந்து பாரம்பரிய நடனமாடி வெகு விமர்சையாக கொண்டாடினர். மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட படுகரின மக்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் ஐதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததால் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் ஹரிபாபு மற்றும் அருகில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த சபரிபாலன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் விபத்தின் காரணமாக 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்கரகிரி அடுத்த குறுக்குப்பாறையூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மண் கடத்தி சென்ற 3 டிப்பர் லாரியை அப்பகுதி விவசாயிகள் சிறைபிடித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் தேவூர் போலீசாரிடம் சிறைபிடிக்கப்பட்ட டிப்பர் லாரி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தேவூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் அடுத்த லத்துவாடியில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தோல் தொழிற்சாலை சிறைச்சாலை அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தோல் தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தோல் தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தியிடம் மனு அளித்தனர். மோகனூர் சாலையில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் 175 ஏக்கர் பரப்பளவில் தோல் பதனிடும் தொழிற்சாலையும் 25 ஏக்கர் நிலத்தில் சிறைச்சாலை அமைப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அந்த தகவலை நாங்கள் அரசிடம் முறையிட்டோம். அவங்களும் அரசிடமிருந்து கருத்து கேட்டு வந்தது. நாங்களும் கருத்து அனுப்பிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அதை 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு முறைப்படி தெரிவித்து செய்யணும்னு சொன்னோம். அப்படி செய்யலைன்னா நாங்கள் மறியல் நடத்துவோம்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் தாசில்தார்லாம் கேட்டுக்கொண்டதற்கு மறியலுக்கு பதிலாக அடையாளமாக ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இங்கே கலெக்டரை சந்தித்தோம். கருத்துரு கேட்டிருக்கிறதாகவும் அனுப்பியிருக்கிறதாகவும் சொன்னாங்க. இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள சங்கரன் குடியிருப்பு பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் சேரும் சகதியுமாய் விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படும் நிலையில் ஊராட்சி நிர்வாகம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தங்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரை கொண்டு வந்து ஆட்சியரிடம் முறையிட்ட நிலையில் ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கு அரசு கொடுத்த விவசாய நிலத்தை திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சக்திவேல் என்பவர் அபகரிப்பு செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளது. மேலும் இதுகுறித்து கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக வேதனை தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்பா தனியா இருக்கிறாங்க. 2 வருஷமா உடம்பு சரியில்லாதனால எங்க கூட வச்சிருந்ததுனால கொஞ்சம் காட்டுக்கு போக முடியல. அந்த டைமை பயன்படுத்தி அவர் காட்டை அபகரிச்சுட்டாரு. அதை கேட்க போனதுக்கு உனக்கு உடம்பு சரியில்லாத வயசாகி கிடக்குது, எதுவுமே உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்துக்கிட்டாங்க. நாங்களும் வெளியில இருந்து அப்பப்போ அப்பாவை பார்த்துட்டு போவோம். இருந்தாலும் அவங்க ரொம்ப மிரட்டிட்டே இருந்தாங்க. அப்புறம் அளந்து கொடுக்கறதுக்கு போய் சொன்னப்ப அவங்க அளந்து கொடுக்குறவங்க எல்லாருமே வந்தாங்க. சர்வராயர் எல்லாரும் வந்தப்போ அப்பவும் நான் கட்சியில இருக்கேன், எல்லாமே இது பண்ணுவேன், நீ காட்ட அளக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி போயிட்டாங்க. அந்த சொத்துவே எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும், இவரோட உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பல கிராமங்களில் வீடு புகுந்து தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு கிராமங்களில் உள்ள வீடுகளில் ரொக்கப்பணம், வெள்ளி கொலுசு, தங்க நகை, பாத்திரங்கள் திருடு போயுள்ளதாக புகார் அளித்துள்ள கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 15 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற வட்டார அளவிலான தடகள போட்டிகள் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். முன்னதாக இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்து போட்டியை துவக்கி வைத்ததோடு 3 பிரிவுகளாக நடைபெற்ற தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருந்ததியர் சமுதாய மக்களின் சுடுகாடு பாதை ஆக்கிரமிப்பை அகற்றிட கோரி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வீரபெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் போலி பத்திரப்பதிவு மூலம் அரசு நிலம் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வரும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே காரைக்குடி பகுதியில் 32 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத பாசன வாய்க்கால்களை சொந்தமாக நிதி திரட்டி விவசாயிகள் தூர்வாரும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாசன நீரை பங்கிட்டு வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் உரிய ஆய்வு செய்து தங்கள் பகுதிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சங்கராபுரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கரடி தாக்கி முதியவர் படுகாயமடைந்த சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கரியாளூர் போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எடுத்தபாயினந்தம் கிராமத்தில் அடுத்தடுத்து 4 வீடுகளில் திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு வீட்டில் கதவை தனியாக அறுத்து எடுத்து வைத்து திருட்டில் ஈடுபட்ட கைதான நபரிடமிருந்து நகை, பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கூசாலிப்பட்டி கிராமத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான ஆண்கள் கபடி போட்டியில் சுமார் 30 அணிகள் கலந்து கொண்டன. இதனையடுத்த இறுதிப் போட்டியினை திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தொடக்கி வைத்த நிலையில் இப்போட்டியில் முப்புலிப்பட்டி அணியினர் முதல் பரிசு பெற்ற நிலையில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் கல்வி வளர்ச்சி குழு சார்பில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் சிறப்பிடம் பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இது தொடர்பாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ராமசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கி பாராட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் கோயிலில் 16ஆம் ஆண்டு ஆடிப்புறம் முன்னிட்டு வளைகாப்பு மற்றும் குத்துவிளக்கு பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் மங்களம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்திருந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மனுக்கு 32ஆம் ஆண்டு ஆடிப்புறத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வேதநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஸ்ரீ காளியம்மனுக்கு பால் அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேடந்தவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் ஆலங்காநல்லூரில் முக்குளத்தோர் நலச்சங்கம் சார்பில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் அமமுக மாணவரணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினர். புதுக்கோட்டை அருகே பெருமாநாடு பகுதியில் உள்ள கருப்பர் கோவில் மற்றும் காணிக்கை அப்பச்சி கோவில் திருவிழாவை முன்னிட்டு புறவியெடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெருமாநாடு அருகே உள்ள புல்வயல் கிராமத்தில் உள்ள வெள்ளாளர் தெருவில் இருந்து சுடுமண்களால் செய்யப்பட்ட 27 குதிரை சிலை உள்ளிட்டவைகளை சுமந்து வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குட்டுப்பட்டியில் கரந்தமலை கருப்பு சுவாமி கோவில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு
ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் உருண்டை சோறுடன் கூடிய அசைவ விருந்து விழா நடைபெற்றது. விடிய விடிய நடைபெற்ற இந்த வினோத திருவிழாவில் ஒத்தினிப்பட்டி, பஞ்சையம்பட்டி, பாலப்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் உள்ள மணபத்ரகாளியம்மன் கோவிலில் ஆடிக்குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை குறிச்சி குளக்கரையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்ப வந்த மினி வேனில் இருந்து புகை வந்து திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கிய நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோவை தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் என்பவர் தனது நண்பருடன் மினி வேனில் பெட்ரோல் நிரப்புவதற்காக வந்தபோது விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் ரத்தினம் பப்ளிக் பள்ளி சார்பாக மாநில அளவிலான கிளஸ்டர் கால்பந்து விளையாட்டு போட்டியின் துவக்க விழா ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்த நிலையில் 5 நாட்களில் சுமார் 9000 மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் 10 இடங்களில் போட்டிகள் நடைபெறுவதாக ஒருங்கிணைப்பாளர் மதன் செந்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதுல கிட்டத்தட்ட more than 9,000 students, close to about 10,000 students participate பண்றாங்க. 450க்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் இந்த 3 ஸ்டேட்ல இருந்து இதுல பெருமளவுல பார்ட்டிசிபேட் பண்ணி இதுல ஜெயிக்கிறவங்க ஆல் இந்தியா டோர்னமெண்ட் போய் அதுல ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஸ்கூல் கேம்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.